ஹாய் ஆல், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வீக்கெண்ட் வீடியோ இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மலேசியா கோலாலம்பூரில் உள்ள இஸ்தானா நெகாரா. அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போதாவது அரச குடும்பத்தை போல வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருந்தால் நீங்கள் போக வேண்டிய இடம் கோலாலம்பூரில் உள்ள இஸ்தானா நெகாரா. இது மலேசியாவில் முக்கியமாக பார்வையிட வேண்டிய இடம். இந்த பிரம்மாண்டமான அரண்மனை வெறும் ஆடம்பரமான கட்டிடம் மட்டுமல்ல, இது மலேசியாவின் மன்னரின் அதிகாரப்பூர்வ இல்லம். இது யாங் டி பெர்டுவான் அகோங் என்றும் அழைக்கப்படுகிறது. பழைய அரண்மனை இப்போது அருங்காட்சியகமாக செயல்படுகிறது. இந்த இஸ்தானா நெகாராவில் தங்க குவிமாடங்கள், பெரிய தோட்டங்கள் மற்றும் சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் வாயில்களுடன் இஸ்தானா நெகாரா மிகவும் ராஜகம்பீரமாக தெரிகிறது. இஸ்தானா நெகாராவின் வரலாறு மலேசியாவின் அரச மரபையும் நாட்டின் மன்னருக்கு சேவை செய்ய ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையின் அவசியத்தையும் எடுத்து காட்டுகிறது. இந்த அரண்மனையில் சிம்மாசன் அறை, சாப்பாடு மற்றும் சந்திப்பு பகுதிகளாக இரட்டிப்பாக்கப்பட்டது. இது ஒரு பரந்த இடத்தில் ஒரு புதிய பெரிய அரண்மனையை கட்ட முடிவு செய்ய வழிவகுத்தது. அதன் ஒரு பகுதி கூடுதல் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பிற்காக வனப்பகுதியாக வைக்கப்பட்டது. புதிய அரண்மனை இஸ்லாமிய மற்றும் மலாய் கட்டடக்கலைகளை இணைத்து மலேசியாவின் கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று 22 குவிமாடங்கள். அவற்றில் மிகப்பெரிய வடிவிலான அடுக்கு வண்டி இலைகள் உள்ளன. இரவில் அரண்மனை குவிமாடங்கள் மின் விளக்குகளில் ஒளிரும். மேலும் நடைபெறும் அரச நிகழ்வுகளை பொறுத்து வண்ணங்கள் மாறும். இது நாட்டின் முடியாட்சியின் ஒளிரும் அடையாளமாக அமைகிறது. இன்று இஸ்தானா நெகாரா மலேசிய மன்னருக்கு ஒரு பிரம்மாண்டமான நவீன வீடாக திகழ்கிறது. அதே நேரத்தில் கடந்த காலத்தின் வளமான மரபுகளை மதிக்கிறது. இஸ்தானா நெகாராவின் கட்டிடக்கலை பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவத்தின் அற்புதமான கலவையாகும். இது 97.65 ஹெக்டேர் பரப்பளவில் பரவியுள்ளது. அரண்மனை 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை என்னவென்றால் அரச கூறு, முறையான கூறு மற்றும் நிர்வாக கூறு. ஒவ்வொன்றும் தனித்துவமான நோக்கங்களுக்கு சேவை செய்கின்றன. அதே நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான உணர்வை பேணுகின்றன. பிரதான லாபி, விருந்து மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், ராயல் காத்திருப்பு மண்டபங்கள் மற்றும் பார்வையாளர் அறை ஆகியவை இதில் அடங்கும். இந்த இடங்கள் அதிகாரப்பூர்வ விழாக்கள், அரச பார்வையாளர்கள் மற்றும் அரசு விழாக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ராயல் கூறு அரச குடும்பத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ராயல் விருந்தினர் அறைகள், ஒரு ராயல் நீச்சல் குளம், ஒரு தனியார் தோட்டம் மற்றும் பல ஓய்வறைகள் போன்ற ஆடம்பரமான அம்சங்களுடன் ராஜா மற்றும் ராணி ரசிக்க ஒரு மினி தியேட்டர் மற்றும் தனிப்பட்ட நூலகம் கூட இங்கு உள்ளது. நிர்வாக கூறு அரண்மனை நிர்வாகங்களின் அலுவலகங்கள், பாதுகாப்பு அலுவலகம், ஹெலிபேட் மற்றும் ஒரு குதிரை லாயம் போன்ற அத்தியாவசிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது. அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் அதன் அரச அந்தஸ்தை பிரதிபலிக்கிறது. சிக்கலான வடிவமைப்பு மற்றும் விசாலமான நன்கு பொருத்தப்பட்ட பகுதிகளின் கலவையுடன் இது மலேசியாவின் முடியாட்சியின் உண்மையான அடையாளமாக திகழ்கிறது. இஸ்தானா நெகாராவை பார்வையிட சிறந்த நேரம் என்னவென்றால் நவம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான குளிரான மாதங்கள் ஆகும். அப்போது கோலாலம்பூரில் வானிலை மிகவும் இனிமையாக இருக்கும். இந்த மாதங்கள் பொதுவாக குறைந்த ஈரப்பதத்தையும் குளிரான வெப்பநிலையையும் வழங்குகின்றன. இதனால் அரண்மனை வளாகத்தை சுற்றி வருவது மிகவும் வசதியாக இருக்கும். அரண்மனையை அதன் முழு அழகிலும் அனுபவிக்க விரும்பினால் அரண்மனை மிகவும் கலகலப்பாக இருக்கும். இந்த இஸ்தானா நெகாரா திறந்திருக்கும் நேரம் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமையிலும் ஹரிராயா அதில் பித்ரியின் முதல் 2 நாட்களிலும் காட்சியகம் மூடப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.